ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிலபஸ் வைஸ் பொது தமிழ் டெஸ்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 18 டெஸ்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அலகு 6 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அலகு 7ல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தொன்மை சிறப்புகள் திராவிட மொழிகள் பற்றி ஒரு 100 வினாக்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 100 வினாக்களுக்கு எத்தனை வினாக்கள் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கான ஆன்சரை ஓயாம ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட சிலபஸ் மெட்டீரியலாக இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது எது? இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்தோ ஆரிய மொழிகள் இல்லை, இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள்லாம் கரெக்டு. இந்தோ ஆரிய மொழிகள் என்பது தவறு. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 28. திராவிட மொழிகள் மொத்தம் 28. தவறான கூற்று எது? தவறான கூற்று எது? ஓகே, 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணலாம். மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனாலேயே பல மொழிகள் உருவாகின. அடுத்து, தாம் கருத்தை தெரிவிக்கும் போது நுண்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது, பருட்பொருட்களை உணர்த்த இயலவில்லை. எனவே ஒலிகளை உண்டாக்கி மனிதர்கள் பயன்படுத்த தொடங்கினர். சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருளுணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ். இப்போ இருக்கிற கொஷினில் இந்த 4 ஆப்ஷனில் எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறு, மீதி எல்லாம் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறு, மீதி எல்லாம் கரெக்டு. 4வது வினா. தமிழில் இருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் இரா. பாரதியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் இரா. பாரதியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 2 சரி. கூற்று 1 2 சரி. அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. எதன் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி. பிறப்பு, உறவு, தொடர்பு, அமைப்பு. பிறப்பு, உறவு, தொடர்பு, அமைப்பு. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான வரிசை எது? கீழ்கண்டவற்றுள் சரியான வரிசை. ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இதுதான் சரியான வரிசை. திராவிட மொழிகளை பொறுத்துக. திராவிட மொழிகளை பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் திராவிடம் தோடா, நடு திராவிடம் பர்ஜி, வட திராவிடம் குறுக். தென் திராவிடம் தோடா, நடு திராவிடம் பச்சி, வட திராவிடம் குறுக். கால்டுவெல் தமிழ் பற்றி கூறிய கூற்றுகளில் தவறானது எது? கால்டுவெல் தமிழ் பற்றி கூறிய கூற்றுகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் வடமொழியின் மகன் என்றார். தமிழ் வடமொழியின் மகன் என்றார். கால்டுவெல் தமிழ் பற்றி கூறிய கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் ஏ. தமிழ் மொழி தனி குடும்பத்திற்கு உரிய மொழி.
தமிழ் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் என்றார். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பிருக்கலாம் என்றார். இதெல்லாம் கால்டுவெல் சொன்னது. தமிழ் மொழியைப் போல் பால் பாகுபாட்டு தன்மையினை வேறு எந்த மொழியில் காணப்படுகிறது? தமிழ் மொழியைப் போல் பால் பாகுபாடு தன்மையினை வேற எந்த மொழியில் காண முடிகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மன். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மன். திராவிட மொழி குடும்பம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திராவிட மொழி குடும்பம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் கால்டுவெல். இதில் கூற்று என்னென்ன சரின்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 சரி. 1 2 சரி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதலறிஞர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்த முதலறிஞர். ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோக்கன். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோக்கன். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர். ஹோக்கன். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹோக்கன். முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக. முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி லெமுரியா குமரிகண்டம். லெமுரியா குமரிகண்டம். தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி எது? தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை? தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். மேற்கூறிய அனைத்தும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிட்ட ஆண்டு? 20வது வினா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1856. 1856. திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் யாவை? 21. திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி வடதிராவிட, தென் திராவிட, நடுதிராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகளில் தவறானது எது? தென் திராவிட மொழிகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கு. நடுதிராவிட மொழிகளில் தவறானது எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி தோடா. தோடா என்பது தவறானது. வட திராவிட மொழிகளில் தவறானது எது? வட திராவிட மொழிகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயா. குருக்கு குருக், பிராக்யூ, மால்தோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகள். கோயா என்பது இதில் வராது. பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை யாவை? பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் 4. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது எது? 27. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி மால்தோ. ஆன்சர் ஆப்ஷன் டி மால்தோ. எருகலா, குறும்பா, சோழிகளா அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். 28. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை. கிமு 300 முதல் கிபி 300 வரை. கண் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? கண் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ். கண் சின்ன இனிது என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுக். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுக். 31வது கொஸ்டின். திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு? நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரநாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரநாடு. அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது? அரிசி எனும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம். திராவிடா என்னும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர்? திராவிடா எனும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார். கடுவன் என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? கடுவன் என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்பால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்பால். மந்தி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? 36. மந்தி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்பால். ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்பால். களிறு என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? களிறு என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்பால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்பால். பிடி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? பிடி என்ற சொல் எப்பாலினை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்பால். ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்பால். திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலையாளம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலையாளம். கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு?
ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி 9ஆம் நூற்றாண்டு. கிபி 9ஆம் நூற்றாண்டு. பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு. பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி 11ஆம் நூற்றாண்டு. கிபி 11ஆம் நூற்றாண்டு, அப்படி இல்லைன்னா பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் எனும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? கவிராஜ மார்க்கம். ஆப்ஷன் ஏ கன்னடம். ஆன்சர் ஏ கன்னடம். பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம். ஆன்சர் ஆப்ஷன் சி மலையாளம். ஆன்சர் ஆப்ஷன் சி மலையாளம். பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திரா பாஷ பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஈஸியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கு. முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர்? முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீகன்பால்க் ஐயர். சீகன்பால்க் ஐயர். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சேவை சண்முகம். சேவை சண்முகம். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம்? 48. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம்? ஆன்சர் ஆப்ஷன் டி இடையன்குடி. ஆன்சர் ஆப்ஷன் டி இடையன்குடி. செய்தால் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? செய்தால் என்ற சொல்லின் வேர்ச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் பி செய். ஆன்சர் ஆப்ஷன் பி செய். 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் டேஷ் என்னுமிடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் டேஷ் என்னுமிடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. 1 2 4 5 தமிழில் கொடுத்துருக்காங்க. மலையாளத்தில் எப்படி இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மலையாளத்தில் 1, 2 2 மலையாளத்தில் 4 4 அப்படின்னு சொல்லுவாங்க, 5 5 மலையாளத்தில் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. 53வது கொஷின். திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. மரம் 1 100 நீ. இங்க நீ. ஆன்சர் ஆப்ஷன் சி மரம்னா மானு தெலுங்குல, 1னா தெலுங்குல ஒகடி, 100னா தெலுங்குல 100, நீனா நீவு. நீனா நீவு. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. 2 4 5 ஆப்போசிட் சைடில் தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 4 4 5 5.
2 2 4 4 5 5. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. 1 100 நீ 2 ஆப்போசிட் சைடில் கன்னடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 1 100னா 100 நீனா நின்னு 2னா 2. 1 1 1 100 100 நீ நின்னு 2 2. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக. தமிழ் ஆப்போசிட் சைடில் துளு. மரம் 1 100 நீ. ஆன்சர் ஆப்ஷன் பி மரம் மர 1 1 100 100 நீ ஈ. கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை. கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை. ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்க உள்ளது. இந்த மேற்கோள் கால்டுவெல் சொன்னது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் சொன்னது. தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள். அடுத்து தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது. இது டாக்டர் க்ரவுல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்க வல்லது கால்டுவெல் சொன்னது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள் சொன்னது. தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது க்ரவுல் அவர்கள். நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என எம்மொழியில் கூறப்படுகிறது. நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என எம்மொழியில் கூறப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி குர்க். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது? இந்தியாவில் பேசப்படும் மொழிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1300க்கும் மேற்பட்டது. 1300க்கும் மேற்பட்டது. பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் பொருத்த நாணயங்கள் கிடைத்துள்ளன? பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி காலை. ஆன்சர் ஆப்ஷன் பி காலை. எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? ஆன்சர் ஆப்ஷன் டி 18ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 18ஆம் நூற்றாண்டு. எது தவறானது? எது தவறானது? தமிழர் நாகரிகம் பண்பாடும் தமிழர் சால்பு தொல்லியல் நோக்கியல் சங்ககாலம் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறானது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு சு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கியல் சங்ககாலம் கா ராஜன். தொண்டை நாடு டேஸ் உடைத்து. தொண்டை நாடு டேஸ் உடைத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன். சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டியன் மன்னன். ஆன்சர் ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன். ஆன்சர் ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாண்டித்துரையார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாண்டித்துரையார். 67வது வினா. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என கூறியவர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பர். கிபி 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார்? கிபி 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைவரும். பாப் ராஸ்க் கிரீம். பாப் ராஸ்க் கிரீம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பல நாடுகள் பிற நாடுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர். ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி. சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி, கிளைமொழி, எழுத்துமொழி, பேச்சுமொழி. வட்டார மொழி, கிளைமொழி, எழுத்துமொழி, பேச்சுமொழி. ஆன்சர் ஆப்ஷன் டி வட்டார மொழி இருக்குது. கிளைமொழி கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. வட்டார மொழி இருக்குதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வட்டார மொழி. கிளைமொழினா கன்னடம், தெலுங்குலாம் கிளைமொழிகள். எழுத்து மொழி வந்து பார்த்திங்கன்னா நாளேடுகளில் யூஸ் பண்ணுறது. பேச்சு மொழினா நம்ம யூஸ் பண்ணுறது, அது உணர்ச்சி மொழின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். 72வது. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. ஜேம்ஸ் பிராங்கா. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர். ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது. வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தற்சமம். 75வது வினா. வையகமெல்லா மேதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? வையகமெல்லா எமதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் பாண்டியன். ஆன்சர் ஆப்ஷன் டி பாண்டியன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி பாண்டியன். சலாம் ஷபாஷ் என்பன எம்மொழி சொற்கள். சலாம் ஷபாஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி உருது சொற்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி உருது சொற்கள். அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி ரோமாபுரி. ஆன்சர் ஆப்ஷன் டி ரோமாபுரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை விற்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை விற்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி திருவி கல்யாணசுந்தரனார். திருவி கல்யாணசுந்தரனார். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது. ஆன்சர் ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு. திருநாதர் குன்றம் கல்வெட்டு. 80வது கொஷின். களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிப்பூர். ஆன்சர் ஆப்ஷன் பி நிப்பூர். மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1981. 1981. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம். ஆன்சர் ஆப்ஷன் பி பனைமரம். ஆன்சர் ஆப்ஷன் பி பனைமரம். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர்.
தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேக்கர். ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேக்கர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கெல்லட் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி கெல்லட் அவர்கள். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் அவர்கள். டாக்டர் கிரவுல் அவர்கள். மன்னிப்பு எம்மொழி சொல். மன்னிப்பு எம்மொழி சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி உருது. ஆன்சர் ஆப்ஷன் டி உருது. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004. 80 விழுக்காடு திராவிட மொழிக்குறிகளை கொண்ட நூல். 80 விழுக்காடு திராவிட மொழிக்குறிகளை கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ். இன்றைய மொழியியல் அலுவலர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர். எமினோ அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி எமினோ அவர்கள். பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது. பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது. ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர். கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கே ஆ அப்துல் லத்தீப். கே ஆ அப்துல் லத்தீப். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார்? உலக தமிழுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர். ஆன்சர் ஆப்ஷன் பி நோம் சாம்சுகி. நோம் சாம்சுகி. தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு. தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 20ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 20ஆம் நூற்றாண்டு. சொற்களின் வகைகளை பொறுத்திடுக. சொற்களின் வகைகளை பொறுத்திடுக. காற்று பலகை, எயிறு நல்கிரவு, கமலம் புஷ்பம், கேணி பெற்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று பலகை என்பது பெயர் இயற் சொற்கள். எயிறு நல்குரவு என்பது பெயர் திரிச்சொல். கேணி பெற்றம் என்பது வடச்சொற்கள். கமலம் புஷ்பம் ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று பலகை பெயர் இயற் சொற்கள். எயிறு நல்குரவு பெயர் திரிச்சொல். கமலம் புஷ்பம் வட சொற்கள். கேணி பெற்றம் திசை சொற்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன. இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம். தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம். 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ சரி மற்றும் பி தவறு. ஏ சரி மற்றும் பி தவறு. திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி. திராவிட மொழிகளில் அதிகமாக மக்களால் பேசப்படும் மொழி. ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன.
கண்ணெழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். ஆன்சர் ஆப்ஷன் டி சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அழகு 7ல் அடுத்து என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானே டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். சிலபஸ்ஸு தென் வந்து மெட்டீரியல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.